வெல்கம் டு சாரா கிச்சன். நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறது ஒரு முறுக்கும் ஒரு தட்டையும் தான். ஏன்னா தீபாவளி வர்றதுனால நிறைய பேர் இதுதான் வீட்டில் வந்து தெரியாதவங்களாம் எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் வந்து நான் முறுக்கும் தட்டையும் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்காக நீங்கள் அரிசியை கழுவி காய வச்சு அரைக்கலாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் கிரைண்டர்லேயே அரைச்சி தான் முறுக்கு சுட போகிறோம். அதே மாதிரி தட்டையும் நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற பச்சரிசி மாவுலையோ இல்லை ரெடிமேடு மாவுலையோ வாங்கி தான் நம்ம தட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து புழுங்கலரிசியில் ஒரு முறுக்கு. அதுக்கு நான் புழுங்கலரிசியை வந்து நான் 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர். அந்த டம்ளர் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த அரிசியை நல்லா நம்ம கிரைண்டரில் போட்டு தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. அப்படியே தெளித்து எவ்வளோ கட்டியாக அரைக்க முடியுமோ அவ்வளோ கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகணும். ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றி அப்படியே தெளித்து நம்ம உளுந்து எப்படி அரைப்போமோ அது மாதிரி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி கிரைண்டரில் அரைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன தேவையான பொருள் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ கிரைண்டரில் நல்லா அந்த அரிசி போட்டு அரைச்சிட்ருக்கோம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு முக்கால்வாசி அரைஞ்சிச்சு. இன்னும் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த கிரைண்டர் ஓடினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த முறுக்கு மாவுக்கு பாருங்கள், நான் புழுங்கலரிசியை நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் அரிசியை கழுவி காய வச்சு நம்ம மிஷினில் போய் அரைச்சிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். நம்ம டிஃபனுக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு நல்லா கெட்டியாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து தூள் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பட்ரு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பட்ரு இல்லைன்னா நீங்கள் டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் இது மாதிரி நல்லா உங்களுக்கு பிசைகிறதுக்கு வாட்டமாக வரும், இல்லைனா அப்படி கெட்டியாக நின்றுடும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா கெட்டியாக பசைஞ்சிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், சும்மா ஒட்டாமல் அப்படி ஒரு பக்கமாக எடுத்து வைக்கிறதுக்காக. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நம்ம அந்த மாவு அரைச்ச அந்த ஈரம் இருக்குது இல்லையா, அந்த ஈரத்துலேயே போட்டு நம்ம எல்லாமே பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு ஓரமாக வைக்கலாம். அடுத்து நம்ம தட்டை செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்து அதுக்கும் மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தட்டை செய்கிறதுக்கு வந்து வீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா பச்சரிசி மாவு, அதுதான் எடுத்திருக்கேன் நான். இல்லை நீங்கள் கடையில் ரெடிமேடாக கூட வாங்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/2 பவுல் வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு டால்டா எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி நெய்யோ வெண்ணெய் எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு 1 மணி நேரம். பூண்டை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாவை சும்மா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கும் மாவு பசைஞ்சிக்கலாம். ஒரு பவுலில் எல்லாத்தையுமே போட்டுடலாம். பச்சரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, இந்த வெண்ணெய் போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகாத்தூள், பூண்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு. இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம், தண்ணி நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஈவனாக ஃபஸ்ட்டு கை வச்சு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த பூண்டு, காஞ்ச மிளகா, நம்ம போட்ட வெண்ணெய் எல்லாம் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவணும். அதனால் நம்ம எல்லாத்தையும் ஈவனாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி பசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளர் அளவில் தான் வந்து 1.5 டம்ளர் வந்து புழுங்கலரிசி எடுத்தேன் நான் முறுக்குக்கு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த டம்ளரோ அதுலேயே வச்சு அளவு எடுத்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் போட்டதுக்கு இந்த அளவுக்கு வந்தது எனக்கு மாவு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. இது வந்து தட்டை வந்து நம்ம பச்சரிசியில் செய்கிறோம், முறுக்கு வந்து புழுங்கலரிசியில் செய்கிறோம். இது வந்து பவுடர் மாவு. நம்ம அது செய்கிறது வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்த மாவு.
ரெண்டுத்தையுமே நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ 2 மாவையும் பிசைஞ்சிட்டு நம்ம சுட்டி எடுத்துடலாம். தெரியாதவங்களுக்காக தான் வந்து நான் வந்து இந்த 2மே இப்போ தீபாவளி வர்றதுனால எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து இதை போட்டு காமிக்கிறேன். நம்ம இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் முறுக்கு மாவு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு என்ன அச்சு வேணுமோ அந்த அச்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 3 அச்சு இது எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த 3 கண் உள்ளது எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மூடிக்கோங்க. பாருங்கள், ஒரு ஜல்லிக்கரண்டியில் நீங்கள் எண்ணெயில் ஸ்ட்ரைட்டாக புளியறதுனாலும் புளிலாம். நான் வந்து இப்போ ஜல்லிக்கரண்டியில் இப்படி வச்சுருக்கேன். புளிஞ்சு ஒரு சின்ன முறுக்கு அளவுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, எண்ணெயில் போட்டுடலாம். அதே மாதிரி சின்ன சின்ன முறுக்காக எடுத்து எப்படியும் போடலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எண்ணெயில் புளிய முடியும்னா நீங்கள் எண்ணெயிலே கூட புளிஞ்சிடலாம். எண்ணெயில் புளிகிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குன்னா நீங்கள் எண்ணெயில் புளிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுக்கு வேக வைங்க. முறுக்கு வந்து எண்ணெயில் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த தட்டை மாவை வந்து நம்ம சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பால்ஸ் வேணுமோ, இல்லை இதை விட குட்டியாக வேணுன்னா கூட நீங்கள் இதை விட குட்டியாக உருட்டிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு உருட்டியிருக்கேன். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரு 4-5 பால் உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போடுற அளவுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். முறுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் எல்லாத்தையுமே. நீங்கள் வந்து புழுங்கலஸில் செஞ்சால் ஹார்டாக வருமோ, நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சி செய்யறதுனால ரஃப் ஆகிடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. கிரைண்டரில் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சாதான் வந்து மாவு வந்து கடுக்கு முடுக்குன்னு ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணியை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியை கம்மி பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ ஒரு கவரில் வந்து இது மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கிறத எடுத்து இப்படி வந்து ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப தின்னமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக அப்படி தட்டி வைங்க. ஒரு கவரில் எத்தனை தட்ட முடியுதோ அத்தனை தட்டி வைங்க. நான் வச்சுருக்க கவரில் வந்து ஒரு 4 தட்ட முடியுது. ஒரு 4 தட்டுறேன் நான். தட்டிட்டு இது வந்து ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா கருகிடும், ரொம்ப தினமாக போட்டிங்கன்னா நடுவில் வந்து சாஃப்டாகிடும். ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி குத்தி விடுங்க. இப்படி குத்தலைன்னா பூரி மாதிரி உப்பி வந்துடும். நமக்கு உப்பக்கூடாது தட்டை. அதனால் அங்கங்கே சின்ன சின்னதாக உப்புனா பரவாயில்ல, பூரி மாதிரி ஃபுல்லாக உப்பி வரக்கூடாது. அதனால தான் இந்த ஃபோர்க் வச்சு நம்ம குத்திக்கிறோம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் முறுக்கு எடுத்துகிட்டு நம்ம அடுத்து தட்டை நம்ம முறுக்கோட நல்ல சலசலப்பு இறங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம முறுக்கு எடுத்துட்டோம். அடுத்து நம்ம தட்டை எப்போ போட போகிறோம் பாருங்க. நம்ம இப்போ இந்த கவரில் போட்டு வச்சுக்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மிச்சத்தையும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுலாம் எல்லாத்தையும். முறுக்கும் சரி தட்டையும் சரி நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், வேகாமல் போயிடும். அதனால் நீங்கள் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே நல்லா செய்யுங்க. நல்லா சலசலப்பு அடங்கி நல்லா இதுவும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட தட்டை முறுக்கு ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாடுறவங்க எல்லாரும் செஞ்சு பார்த்து
ஈஸியான ஸ்டெப்ஸில் தான் நான் சொல்லியிருக்கேன். செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். பாருங்கள் நம்மளோட முறுக்கு தட்டை ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு பாருங்கள் நம்மளுக்கு உதிராமல் எவ்வளோ இதுவாக கிடச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி தட்டையும் நம்மளுக்கு உதிராமல் பொங்காமல் எவ்வளோ சூப்பராக ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். அப்படி உதுத்தோடனே கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் அந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி பிச்சோன்னே வருது. அதே மாதிரி தட்டை கூட பாருங்கள் சூடாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 5 மினிட்ஸ் நல்லா சூடு ஆறி இருக்கு ஓரளவுக்கு. இப்போ பாருங்கள் தட்டை நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா முடுக்குன்னு உடையுது. வாயில் வச்சா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா உடையுதுன்னா நீங்கள் ஆற தான் தட்டை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாரா கிச்சன். இது உங்கள் சித்திக்.